வணக்கம். ஏப்ரல் 13 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்? கணிதத்தோட வரலாற்றிலேயே இந்த நாளை ஒரு பொன்னாள்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு தேதியில அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வேற வேற இடங்கள்ல நடந்த 4 பெரிய சம்பவங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் பாருங்க. தேதி ஒண்ணுதான், ஆனா நூற்றாண்டுகளும் நாடுகளும் வேற வேற. 4 மாமேதைகள், அவங்களோட கண்டுபிடிப்பால நாம இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, நம்ம டைம் டிராவல இப்பவே ஆரம்பிக்கலாமா? நம்மளோட முதல் ஸ்டாப் இப்ப இருந்து சரியா 1000 வருஷம் பின்னாடி. நாம அங்க அல் ஹராஜிங்கிற ஒரு பெரிய மேதிய சந்திக்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர்ஸே இல்லாத ஒரு காலத்துல ஒரு படம் கூட வரையாம வெறும் கணக்க வச்சு ஒரு புரோகிராம் மாதிரி உருவாக்கி ஒரு பெரிய சிக்கலை தீர்க்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் ஏப்ரல் 13, 1953ல பிறந்த அல் கராஜி கிட்ட தான் இருக்கு. நாம இன்னைக்கு பயன்படுத்துறோமே எக்ஸ் ஒய்ன்னு, இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டதே அவர்தான். கணக்க வெறும் படங்களா பார்க்காம அதுக்குன்னு ஒரு மொழி, அதாவது குறியீடுகளை உருவாக்கி அதிலிருந்து இயற்கணிதத்தை விடுவிச்சார். சொல்லப்போனா இதுதான் மாடர்ன் அல்ஜிப்ராவோட பிறப்புன்னே சொல்லலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கணக்குகளை மட்டும் மாத்தல, நாம கணக்க பார்க்கிற பார்வையையே மொத்தமா மாத்திட்டாரு. ஓகே, தேதி அதே ஏப்ரல் 13 தான். ஆனா இப்ப நாம பல நூற்றாண்டுகள் முன்னோக்கி போக போறோம். அடுத்த மேதைய சந்திக்க ரெடியா? அடுத்து நாம 2ஆவதா சந்திக்க போறவர் வானியல்ல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்குன பாலோ ஃப்ரிசி. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம பூமியில நின்னுட்டு இந்த முழு பூமியோட சரியான வடிவம் என்னன்னு எப்படி அளக்க முடியும்? இதுக்கு பதில் கொடுத்து வரும் இதே ஏப்ரல் 13ல பிறந்த பாலோ ஃப்ரிசி தான். ஃப்ரிசி என்ன பண்ணாருன்னா, கண்ணுக்கே தெரியாத அந்த ஈர்ப்பு விசைய வச்சு பூமி எப்படி சுத்துதுன்னு கணக்கு போட்டாரு. அந்த சுழற்சி காரணமா நம்ம பூமி ஒரு சரியான உருண்டையா இல்லாம நடுவுல, அதாவது பூமத்திய ரேகை பகுதியில கொஞ்சம் தட்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அதோட இல்லாம அது எவ்ளோ தட்டையா இருக்குன்னு துல்லியமா அளந்து சொன்னாரு. நம்ம உலகத்தையே அளக்கணும்னா முதல்ல நாம நட்சத்திரங்களை பார்க்கணும்னு அவர் சொன்னது எவ்வளவு பெரிய ஆழமான விஷயம் பாருங்க. மறுபடியும் அதே தேதி, ஆனா இப்போ நாம நேரா 20ஆம் நூற்றாண்டுக்கு போறோம். ஒரு புது நாடு, ஒரு புது இன்னும் பெரிய ஐடியா. அடுத்து நாம பார்க்க போற ஸ்டாண்டுல்லாம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஒரு முக்கியமான அஸ்திவாரம் போட்டவர். இப்போ நாம விளையாடுற வீடியோ கேம்ஸ் இல்லனா டிவில சொல்ற வானிலை அறிக்கை, இதெல்லாம் எப்படி எதிர்காலத்தை இவ்ளோ சரியா கணிக்குதுன்னு நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஏப்ரல் 13, 1909ல பிறந்த ஸ்டான் உலாம் தான். உலாம் ஒரு பிரமாதமான ஐடியா சொன்னாரு. ஒரு கஷ்டமான கேள்விக்கு நேரடியா பதில் கண்டுபிடிக்க முடியலையா? பரவாயில்ல, கம்ப்யூட்டரை வச்சு லட்சக்கணக்கான தடவை தோராயமா யூகிக்க வைப்போம். அந்த யூகிங்களோட சராசரி எடுத்தா அது கிட்டத்தட்ட சரியான பதிலா இருக்கும்னு நிரூபிச்சாரு. இதுக்கு பேர் தான் மாண்டே கார்லோ முறை. சொல்லப்போனா அவர் கம்ப்யூட்டர்களுக்கு யோசிக்க கத்துக் கொடுக்கல, ஒருவேளை இப்படி நடந்தா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாட கத்துக் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ஒரே தேதி ஆனா எவ்வளவு கதைகள். சரி, கடைசியா நம்ம காலத்துக்கு ரொம்ப பக்கத்துல வாழ்ந்த ஒருத்தரை பார்க்கலாம். அவரோட தாக்கம் கண்டிப்பா நம்ம எல்லார் மேலயும் இருக்கு. கடைசியா நாம சந்திக்க போறது வெறும் ஒரு கணித மேதைய மட்டும் இல்ல, கணக்கை எப்படி ரசிச்சு படிக்கணும்னு சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான டீச்சர் எம்மா கோஸ்டெல்னுவோ. கரும்பலகையில் இருக்கிற ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதை விட சில பொருட்களை வச்சு செஞ்சு பார்த்து கத்துக்கும் போது கணக்கு ஏன் ஈஸியா புரியுது? இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இதுக்கான பதில் எம்மா காஸ்டெல்னோ கிட்ட இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். மத்தவங்கள மாதிரி இவர் ஏப்ரல் 13ல பிறக்கல, 2014ல இதே தேதியில தான் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க. இது இந்த நாளோட மரமத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுதில்ல? அவங்க கணக்கு சொல்லித்தர முறையையே தலைகீழா மாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிடையாது, ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிற நிஜ பொருட்கள். பசங்க விளையாடி கத்துக்கிட்டோம், அவங்களே ரூல்ஸை கண்டுபிடிக்கட்டும், கடைசியா அந்த ஃபார்முலாவை அவங்களே உருவாக்கட்டும். இதுதான் அவங்களோட வழி. கணிதம்ங்கிறது நமக்கு சொல்லித்தர்ற விஷயம் இல்ல, அதை நாமளே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்னு அவங்க நிரூபிச்சாங்க. இது எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க. சரி, நாம 4 பேரையும் பார்த்துட்டோம். இப்ப ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம். இந்த 4 பேரையும் இணைக்கும் அந்த மறைக்கப்பட்ட கயிறு எது? அல்கராஜி, ஃப்ரிசி, உலாம், காஸ்டெல்வினோ, 1000 வருஷ இடைவெளி, வேற வேற நாடுகள், வேற வேற துறைகள், எல்லாருக்கும் பொதுவானது ஏப்ரல் 13. ஆனா அவங்கள இணைச்சது இந்த தேதி மட்டும்தானா, இல்ல இதை விட ஆழமான வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அவங்க எல்லாரும் வேற வேற காலத்துல வேற வேற இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் தேடினாங்க. அது என்னன்னா, ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒழுங்க கண்டுபிடிக்கிறது. அல்ஜிப்ராவோட குறியீடுகளா இருக்கட்டும், கிரகங்களோட இயக்கமா இருக்கட்டும், கம்ப்யூட்டரோட யூகங்களா இருக்கட்டும், ஏன் நாம கத்துக்கிற விதமா இருக்கட்டும்,
இது எல்லாத்துலயும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு வடிவத்தை அவங்க தேடினாங்க. அவங்க காலத்துல அந்த வடிவங்களை கண்டுபிடிச்சாங்க. சரி, உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு மறைக்கப்பட்ட வடிவத்தை கண்டுபிடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.